மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஒவ்வொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, நற்கருணையிலே எங்களுக்காய் காத்திருக்கிறவரே, இதோ கரங்களை விரித்தவராய், இதோ என் அன்பு மகனே மகளே, என்னிடத்தில் வா, உமக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன், உமக்கு நான் ஆறுதலாய் இருப்பேன், உமக்கு நான் ஆற்றலாய் இருப்பேன், உமக்கு நான் என் கனிவுள்ள இதயத்தை எப்பொழுதும் வழங்க நான் ஆவலாய் காத்திருக்கிறேன். என் இதயத்தை பார், இதோ உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பு, இந்த மனித இனத்தின் மீது நான் வைத்திருக்கிற அன்பு தீயாய் பற்றி எரிகிறது. இதை பார்த்தாயா? நான் உன் மீது எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்பதை இதோ இந்த நற்கருணையிலே உனக்காய் உயிருள்ள உடலாய் நான் காத்திருக்கிறேனே. என்னை நீ உற்று நோக்கி இருக்கிறாயா? என்னை அனுபவித்திருக்கிறாயா? நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே உனக்காய் காத்திருக்கிறேனே, உனக்காய் என்னை தருகிறேனே, உன் உடலோடும் உள்ளத்தோடும் ஆன்மாவோடும் என்னை முழுமையா நான் கரைத்துக் கொள்கிறேனே. இதை நீ உணர்ந்திருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இதோ இன்றைய நாளிலே மீண்டுமாய் நம் தந்தையர்களோடு, இதோ இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தோடு நாம் ஒன்றிணைந்து நம் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம்.
அவரை உற்று நோக்க, அவர் சொல்லுவதை கேட்க, நமது மனதிலே இருக்கின்ற காரியங்கள் எல்லாம் அவரிடத்தில் எடுத்து சொல்ல, இதோ இந்த அழகான, இந்த புனிதமான, பாசம் நிறைந்த இந்த தருணத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்து, நற்கருணை ஆண்டவரே, உயிருள்ள தெய்வமே, கருணையே உருவானவரே, இரக்கத்தின் முழு வடிவே, அன்பே, அன்பின் ஊற்றே என்று சொல்லி இதோ இந்த ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். இன்றைய நாளிலே திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 113:4 இவ்வாறு சொல்கிறார்: வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி என்று சொல்கிறார். இந்த வானம் எவ்வளவு உயரமானது யாருக்கும் தெரியாது. இந்த சூரியனை சுற்றி இருக்கின்ற கோள்களை போன்று இன்னும் எத்தனை கோள்கள் இந்த உலகத்திலே, இந்த அண்டத்திலே இருக்கிறது என்று தெரியாது. ஆனால் இவ்வளவு மாட்சி மிக்க, அளவிட முடியாத வானங்களையும் விட ஆண்டவரின் மாட்சி மிகவும் உயர்ந்தது, உன்னதமானது, அளவிட முடியாதது. பவுலடிகளார் சொல்லுவார், ஆண்டவர் இயேசுவின் அன்பின் அகலத்தை, ஆழத்தை, உயரத்தை யாராலும் அறிந்திட முடியாது என்று சொல்கிறார். சத்தியமாக முடியாது. அவ்வளவு அன்பு நம் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு. ஒரு சின்ன குழந்தையை பார்த்து, உனக்கு உங்க அப்பாவை எவ்வளவு பிடிக்கும், உங்க அம்மாவை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டா, அந்த குழந்தை அதாவது எவ்வளவு கையை விரித்து காட்ட முடியுமோ அவ்வளவு விரித்து காட்டும். உனக்கு சாக்லேட்னா எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு கேட்டா, எவ்வளவுக்கு கைகளை விரித்து சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு கைகளை விரித்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும் என்று சொல்லும். ஆண்டவர் இயேசு என்னையும் உங்களையும் பார்த்து அப்படித்தான் சொல்கிறார். என் மகனே, என் மகளே, உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் என்னை தேடி வருகின்ற பொழுது, என் பாதத்தில் அருகில் அமர்ந்திருக்கின்ற பொழுது நான் உன்னை அவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு மாட்சிமை மிக்க வல்லமையான ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாய், என் ஆண்டவரே உமக்கே மகிமை, என் தேவனே உமக்கே மகிமை என்று சொல்லி நாம் அனைவரும் ஒற்றுமையாய் ஆர்ப்பரித்த குரலோடு கரங்களை உயர்த்திய வண்ணமாக, தேவனே உமக்கே மகிமை, தெய்வமே உமக்கே மகிமை என்று சொல்லி நாம் அனைவரும் நம் ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாய், நம் ஆண்டவரை துதிக்கும் விதமாய் இந்த பாடலை நம் தந்தையர்களோடு இணைந்து பாடி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.
ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன் நாமம் வாழ்க, உன் நாமம் வாழ்க. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஒரு மாபெரும் செயல்களுக்காக எங்களோடு வாசம் செய்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு இன்னும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி கொண்டிருக்கிற மேலான அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். இதோ திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் உமது மாட்சியை நினைத்து பார்க்கிற பொழுது, வானங்களை விட உயர்ந்தது இறைவனுடைய மாட்சி என்று நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது ஏதோ எங்களுக்கு அறிவு சார்ந்ததல்ல, மாறாக எங்களுடைய ஒவ்வொரு நாளின் அனுபவமாகவும் இருக்கிறது. எத்தனையோ முறை விட்டு வெகு தூரத்தில் போனாலும் கூட
உமது விருப்பத்திற்கு மாறாக நாங்கள் எங்கள் வாழ்வு முறையை அமைத்து கொண்டாலும் கூட உம்மை தேடி வருகிற பொழுது, உம்மை மீண்டுமாய் உம்மை அண்டி வருகிற பொழுது, எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த வேளையில் உம்மை தேடி வந்தாலும் நீர் எங்களை அரவணைத்து காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். உமது மாட்சி எல்லாவற்றையும் விட பெரியது. விவிலியத்தில் கூட நாங்கள் பார்க்கிறோம், ரூத்தினுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் எங்களுக்கு அதே செய்தியை தான் கொடுத்து கொண்டே இருக்கிறது. தான் நம்பியிருந்த கடவுள் தன்னுடைய குடும்ப பின்னணி, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை நோக்கி அவள் தன் வாழ்வை அமைத்து கொண்டு மீண்டுமாய் வருகிறார். எல்லோரும் பார்க்கிறார்கள், ஏன் இவள் மட்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மீண்டுமாக பெத்லகேமை நோக்கி வருகிறாள் தன்னுடைய மாமியாரோடு என்று எல்லோரும் அவளை உற்று பார்க்கிற பொழுது, அவர் உள்ளத்தில் இருந்தது இஸ்ராயலின் கடவுள், வல்லமை மிகுந்த கடவுள், மாட்சி மிகுந்த கடவுள், அவரே எல்லாவற்றிற்கும் மேலான கடவுள், அவர் வழி நடத்துவார், இத்தகைய சூழ்நிலையிலும் வழி நடத்திய அவர் இன்னுமாய் நடத்துவார் என்ற நம்பிக்கை அவரிடம் புடமிட்டிருந்தது. எனவே தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஆண்டவரே என் கடவுளே யாவே இறைவா என்று சொல்லி அவள் வருகிறார். அத்தகைய நம்பிக்கை எங்களிலே வர உம்மை வேண்டி நிற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். எல்லாவற்றிற்கும், இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகள், தடைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நாங்கள் நம்பியிருக்கும் கடவுள் மிகப்பெரியவர், மாட்சி மிகுந்தவர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர் என்ற நம்பிக்கை எங்களிலே மீண்டுமாய் புதுப்பிக்கப்பட உம்மை வேண்டி இந்த பாடலை பாடி ஆவியானுடைய ஆற்றல் எங்கள் உள்ளத்திலே செயல்பட அருள் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே.
கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பதிலுரை பாடல். நம்முடைய பதில் மொழி, வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்தப் பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்தப் பெறுவதாக. பல்லவி. வானங்களை விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாட்சி. ஆண்டவரே, இந்த உலகின் ஒவ்வொரு திசைகளிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவை, இவருடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்றெல்லாம் சொல்லி சொல்லி நண்பர்களையும் நாங்கள் விரும்புகின்ற பொருள்களையும் சொத்துகளையும் நாங்கள் சேகரித்து கொண்டே இருக்கின்றோம். பல நேரங்களில் எங்களுக்கு பிரியமானவர்கள் குறித்து, எங்களுடைய நண்பர்கள் குறித்து நாங்கள் பெருமை பேசுகிறோம். அவர்களுடைய புகழை பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம், மனநிறைவு கொள்கிறோம். எங்களிடம் இருக்கிற பொருள்களை பற்றி, எங்களிடம் இருக்கிற சொத்து மதிப்புகளை பற்றி நாங்கள் விளம்பரம் அடித்துக் கொள்கிறோம். நான் அது வச்சிருக்கிறேன், இது வைத்திருக்கிறேன் என்று. ஆண்டவரே, இதோ அந்த வரிசையிலே உம்மையும் எண்ணி பார்க்கிற பொழுது எல்லா மனிதரையும் விட நீர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறீர். நாங்கள் பார்க்கிற எல்லா பொருளையும் விட நீர் எத்துணை சிறந்தவராக இருக்கிறீர். உம்முடைய அன்பு மற்றவர்களுக்கு அன்புக்கு முன்னால் உயர்ந்து நிற்கிறது. உன்னுடைய மதிப்பு நாங்கள் சந்தித்த பொருளை விட, நாங்கள் சந்தித்த சொத்துக்களை விட உயர்ந்து நிற்கிறது. ஆம் ஆம், உம்முடைய மாட்சி என்பது, உம்முடைய மதிப்பு என்பது வானத்தை விட உயர்ந்தது. ஆம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் உம்முடைய பெயர் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழ்வதால், உம்மை குறித்து நாங்கள் பாடுவதால் உம்முடைய மாட்சிமை பெரியதாக வளர்ந்து விடப் போவதில்லை. அது ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கிறது. ஆனால் நாங்கள் வாழ்வு பெறுவதற்கு, நாங்கள் இன்னும் நம்பிக்கையில் தலை தோங்கி நிற்பதற்கு இந்த முயற்சி எங்களுக்கு அதிகமாக உதவுகிறது. எப்பொழுதெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த வானதூதர்களுடைய வரிசையில் எளியவர்களாகிய நாங்களும் கூட இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தொடர்ந்து புகழ்கின்ற, உம்முடைய மாட்சியை பறைசாற்றுகின்ற அந்த அற்புதமான பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமாண்டவரே, உம்முடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட
எல்லாவற்றையும் விட உயர்ந்து நிற்கிறது, மேலானது. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். இறையென்பேன் இறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உன் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன் நாமம் சொல்லாதோ? ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பெயரெல்லாம் உன் நாமம் சொல்லாதோ? பாரெல்லாம் வாழ்கின்ற படை
நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. உன் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. கருணையே வடிவான எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உமது கருணைக்காக, உமது பரிவிரக்கத்திற்காக, உமது மன்னிப்புக்காக, உமது அன்பிற்காக நாங்கள் முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி அருள வேண்டும் என்றும் உமது கருணையினுடைய வடிவத்தை நாங்கள் அனுபவிக்க செய்ய வேண்டுமாயும் அன்றாடுகின்றோம். இதோ எங்கள் வாழ்க்கை வீதிகளிலே தூக்கி எறியப்பட்ட நிலையிலே தனிமையோடு, காயங்களோடு, கவலைகளோடு யாராவது கை தூக்கிவிட வரமாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு ஆண்டவரை வீழ்ந்து கிடக்கின்றோம். பலரும் அவ்வண்ணமாக வந்து சென்ற போதிலும் கூட எங்களை கண்டுகொள்வதில்லை. ஆண்டவரே, இதோ யாராவது ஒருவர் ஒரு உதவி செய்ய மாட்டாரா என்று ஏங்கி தவித்த வேளையில் கூட பாராமுகமாக சென்ற மனிதர்கள், ஏன் குடும்பத்தினரே, நண்பர்களே அதிகம் உண்டு என்பதை நீர் அறிவீர். ஆண்டவரே, இதோ இந்த சாலையோரத்திலே கள்வர்களால் குற்றுயிரும் கொலையுருமாக போடப்பட்ட அந்த மனிதனை நினைத்து பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவரே, நல்ல சமாரியர் என்ற உவமையிலே நீர் சுட்டி காட்டி அந்த மனிதரை போல நாங்களும் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். ஏதோ ஒரு காரணங்களினால் குற்றுயிரும் கொலையுயிருமாக ஆண்டவரே நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம். ஏதோ ஒரு காரணங்களினால் குற்றுயிரும் கொலையுயிருமாக ஆடை இல்லாமல் நிர்வாணமாக்கப்பட்ட நிலையிலே, எல்லாவற்றையும் இழந்த நிலையிலே ஆண்டவரே வீழ்ந்து கிடக்கக்கூடிய மனிதர்கள் சார்பாக உமது பாதத்திலே முழந்தாள் படியிட்டு இருக்கிறோம். யாரேனும் வருவாரோ, உதவி தருவாரோ என்ற எண்ணத்திலே எதிர்பார்த்து கிடக்கிறோம். ஆண்டவரே, ஏராளமானவர்கள் அந்த வழியோரம் செல்கிறார்கள். ஏராளமான வாகனங்கள் அந்த வழியோரம் செல்கிறது. யாருக்கும் நான் அல்லது நாங்கள் ஒரு பொருட்டாக இல்லை. யாருடைய பார்வையும் எங்கள் மீது விழுவதில்லை. ஆண்டவரே, ஒரு மனிதர் வருகிறார். தனது கோவேறு கழுதையிலே ஏறி வருகிறார். அவர் ஜெரிகோ செல்ல வேண்டும் என்பதற்காக வருகிறார். அவர் தூரமாக இருந்து பரிவிரக்கத்தோடு பார்க்கிறார். தனது கழுதையிலிருந்து, கோவேறு கழுதையிலிருந்து இறங்குகிறார். தன் நிலையிலிருந்து இறங்குகிறார். பரிவன்போடு உற்று பார்க்கிறார். யாருக்கும் தென்படாத காயமடைந்த நான் அவருடைய கண் பார்வைக்கு மட்டும் தென்படுவது ஏன்? கருணை கண் கொண்டு பார்ப்பது மட்டுமல்லாமல் அருகிலும் வருகிறார். என் காயங்களை பரிவன்போடு உற்று நோக்குகிறார். என் கண்களை ஏக்கத்தோடு காண்கின்றார். என் அருகில் அமர்ந்து என் காயங்களை பரிசோதிக்கிறார்.
தன்னிடம் இருந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொண்டு என் புண்களுக்கு கட்டுப்போடுகின்றார். நலம் தரும் நல்ல வார்த்தைகளினால் விசாரிக்கின்றார். எப்படியானது? யார் இதை உனக்கு செய்தது? இப்பொழுது வலி வேதனைகள் எப்படி இருக்கிறது? என் புண்கொண்ட உடலை அவருடைய கனிவிரக்கம் கொண்ட கரங்களினால் தொடுகின்றார். என் இதயத்தை தொடுவது போல் அது இருக்கிறது. என்னை அவர் அமர்ந்திருந்த அந்த கழுதையின் மீதாக அமர வைத்து ஜெரிகோ செல்ல வேண்டியவர் அங்கு செல்லாமல் வேறு வழியில் செல்கிறார். அவருடைய பயணம் பாதிக்கப்படுகிறது என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லை. அவருடைய அலுவல்களிலே பெரும் இடர்பாடுகளும் பெரும் நஷ்டமும் ஏற்பட இருக்கிறது என்பதை அவர் நினைத்து பார்க்கவில்லை. அவரது கழுதையில் ஏற்றி என்னை சத்திரத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார். நான் அப்படியே தூங்கி போய்விட்டேன். என்ன நடந்தது என்று எனக்கு ஞாபகம் இல்லை. ஆயினும் அடுத்த நாள் அவரை பார்க்கிறேன். என் படுக்கையின் அருகிலேயே அமர்ந்திருக்கிறார். அப்படியெனில் அவரும் அங்கேயே அமர்ந்தவாறே உறங்கியிருப்பார் என்று நான் நினைத்தேன். சத்திர பொறுப்பாளரிடம் 2 தெனாரியங்களை கொடுத்து மீண்டும் வருவேன் என்று சொல்லி என்னை தொட்டு ஆற்றுப்படுத்தி ஆறுதல் வார்த்தைகள் கூறி நான் இருக்கிறேன், மீண்டும் வருவேன் என்று சொல்லி அவர் தேற்றியதை நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இதோ உமது உவமையின் கடைசியிலே லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே நீங்களும் அவ்வாறே செய்வீர்கள் எனில் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வீர்கள் என்பதை நீர் உணர்த்துகிறீர். ஏதோ இரக்கம் கொண்ட மனிதர்கள் ஒவ்வொருவரும் உமது உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நல்ல சமாரியர் என்ற ஊமை வழியாக நீர் எங்களுக்கு காண்பித்தீரே ஆண்டவரே. உமது இரக்கத்தை உமது கருணையையும் நல்ல சமாரியரை போல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் தந்து கொண்டே இருக்கிறீர் என்பதை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எங்களை உற்று நோக்குகிறீர், என் அருகில் வருகிறீர், அணைத்துக் கொள்கிறீர், மருந்திடுகிறீர், ஆற்றுப்படுத்துகிறீர், ஆறுதல் கூறுகிறீர், உடன் இருக்கிறீர். உமது கருணை இல்லையெனில் நாங்கள் இல்லை என்பதை உணர்கிறோம். உமது கருணை எங்களை வலுப்படுத்தட்டும். உமது கருணை எங்களுக்கு வல்லமை தரட்டும். உமது கருணை எங்களை திடப்படுத்தட்டும். உமது கருணை மீண்டுமாக புதிய வாழ்வை எங்களுக்கு தரட்டும். உமது கருணையே உமது வடிவல்லவா. கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயர் அல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வவா, கருணை உன் வடிவல்லவா, வானம் பறந்தாலும் அங்கும் உன் நேர்மை தங்கும், கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும், எங்கெங்கும் தெய்வீகமயமல்லவா, கருணை வடிவல்லவா.
சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார். அகமூறும் உனதன்பை புரியாமலே வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார். மனதீபம் நீ என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்று சொல்வார். அகமூறு உணரன்பை புரியாமலே தொழுதூரம் இருந்தாலும் நீதான் என்று உணராத நிலை மாற்றுவாயோ. கொந்தன் கடல் போன்ற அன்பின் துளி போதும் வாழ்வே ஒளியுண்டு வாழும் மலர் போல ஆவே. மனவாச திறந்தே உண்மயமாகுவே கருணை பணி வல்லவா. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னாய். புவி மீது இசைஞான மெழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. செவியின்றி குயில் பாடலினிதென்று சொன்னார். புவி மீது இசைஞான மெழிவாகுமே. சுயம் தேடி அலைவோர்கள் அன்பென்று உன்னை புகழ்ந்தாலும் உன்மேன்மை பழுதாகுமே. உன் வானவின் மீனில் ஒன்றாய் என்னை உண்டாக்கி அருள் வீசுவாயோ. தூய்மை உழை மீது ஒளிரும் இரும்பாக காய்வேன். இறை மீட்டும் யாழில் நரமாக தேவேன். நிலை என்ன வந்தால் உனை போற்றுவேன் கருணை உன் வழி வல்லவா. கடவுள் உன் பெயர் அல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வழி வல்லவா. வானம் பறந்தாலும் அங்கும் உன் மேன்மை தங்கும். கடலாழம் சென்றாலும் உன் ஞானம் பொங்கும். எங்கெங்கும் தெய்வீக மயமல்லவா கருணை உன் வழி வல்லவா. ஆண்டவரே, உமது மாட்சிக்கு இணையாக எந்த சக்தியும் எந்த மாட்சியும் இந்த உலகில் இல்லை. உமது மாட்சியின் மையம் உமது கருணை, உமது அருள் இரக்கம் என்பதை எல்லோரும் அனுபவித்து பார்த்திருக்கிறோம். இதோ இந்த ஆராதனை வேளையில் மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும் என்று இந்த பாடல் வரிகளை பாடுகிற பொழுது ஒவ்வொருவரும் கடவுள் எந்த வகையிலே நம்மை தொட வேண்டும், உடல் வேதனைகளாக இருந்தாலும் மன ஆறுதலாக இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடவுள் பாதத்திலே முழுவதுமாய் அர்ப்பணித்து இந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடுவோம்.
போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை 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 ஆராதனை. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்கிறே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்கிறே. இயேசுவே தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்கச் செய்கிறே. எவ்வொழியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்கச் செய்கிறே. இயேசுவே நீ தொட்டால் போதும், உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. உணர்வேதும் இல்லாத என் வாழ்வும் கூட உறவாக என்னோடு உடன் வாழ்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை பாடுவோம். ஆராதனை
அதிகமாய் அன்பு செய்கிறவரே, ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நொடியும் தொடுகிற தெய்வமே, எங்களோடு உறவாய் இருக்கிற எங்கள் அன்பு கடவுளே, எங்கள் மீது அளவிட முடியாத இரக்கத்தையும் அன்பையும் நிறைவாக கொடையாக கொடுக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, இதோ இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். இந்த புனிதமான நேரத்திற்காய் நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டவரே, இந்த நற்கருணை ஆராதனையின் வழியாக இந்த உலகத்தை முழுமையாய் மீண்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் தவிக்கின்ற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சமாதானமே இல்லாமல் தவிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன்? இதோ என் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளால் நான் உழன்று போய் கிடக்கிறேனே, தனிமையில் இருக்கிறேனே, நான் படித்த படிப்புக்கு நல்ல ஒரு வேலை இல்லாமல் தவிக்கிறேனே, என் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வாழ்க்கை அமையாமல் இருக்கிறதே, குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிறதே, என் கடன் தொல்லைகளை நான் எவ்வாறு மீட்டு நான் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போகிறேன்? என் வாழ்க்கை முழுவதும் இருண்டாய் இருக்கிறதே, என் கணவர் எப்பொழுது குளிப்படக்கத்தை விட்டு ஒழிப்பார் என்று தெரியவில்லையே, இந்த நோய் என்னை விட்டு எப்பொழுது அகலும் என்று எனக்கு புரியவில்லையே என்று பல்வேறு 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 காரணங்களால் ஆண்டவரே நாங்கள் தவித்து போய் கிடக்கிறோம். பல்வேறு காரணங்களால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அறிய முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவரை, எங்களையும் ஒப்பு கொடுப்பதோடு இந்த உலகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த உலகத்திலே பல்வேறு துன்பங்களால் உழன்று போய் கிடக்கின்ற, குறிப்பாக நாடுகளை இழந்து, வீடுகளை இழந்து, உறவுகளை இழந்து, அனாதைகளாய் அகதிகளாய் வாழ்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அனைவரையும் அறிந்த ஆண்டவரே, இதோ உமது பிள்ளைகள் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே கண்ணீர் வடித்த பொழுது என் பிள்ளைகளுடைய கண்ணீர், அவருடைய கவலை என்னை உறுத்துகிறது, அவர்களுக்கு நான் விடுதலை தர வேண்டும் என்று மோசேவை அழைத்த ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய விடுதலைக்காய், இவர்களை உமது பிரசன்னத்தை எடுத்துச் செல்வதற்காய் நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த மாதா தொலைக்காட்சிக்காய் நன்றி கூறும் இந்த தருணத்திலே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஏறெடுக்கும் இந்த ஜெபங்களை, பாவிகளாகி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த மன்றாட்டை தயவாய் கண்ணோக்கியருளும். உமது பிள்ளைகளை நீரே பாதுகாத்தலும். உன்னதமான ஆண்டவரே, உயர்ந்த தேவனே, மகிமை ஆற்றல் மிகுந்தவரே, இரக்கம் கருணையும் மிகுந்தவரே, உம்மால் அன்றி யாராலும் இயலாத ஆண்டவரே, நீர் ஒருவரால் மட்டுமே எல்லாம் இயலும் என்பதை உணர்ந்து நம்பிக்கையான விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் தெய்வமே, ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். வீட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே
உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.